அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசமைப்பு பகுதியிலிருந்து இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசனில் ஒரு 30 கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெசனை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம் எது? இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்திய அரசாங்க சட்டம் 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935, ஒழுங்குமுறை சட்டம் 1773, நேரு அறிக்கை 1928. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஓகேங்களா? இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ், மற்ற ஆப்ஷன் பாருங்கள். இந்திய அரசு சட்டம் 1919 மான்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் இரட்டையாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1935 பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டது. அதே மாதிரி நேரு அறிக்கை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கோரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ முதல் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்கள். இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகளுள் பொருந்தாதது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஈரவை நாடாளுமன்றம், அதிகார பகிர்வு, சுதந்திரமான நீதித்துறை, ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஸோ இதில் எது கூட்டாட்சி தன்மையோடு பொருந்தாதது எது? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஓகேங்களா? ஸோ கூட்டாட்சி தன்மையோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரவை நாடாளுமன்றம், அதிகார பகிர்வு, சுதந்திரமான நீதித்துறை, இது மூணுமே கூட்டாட்சி தன்மை. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மையோடு தொடர்புடையது. ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. மூன்றாவது பாருங்கள். கூட்டாட்சி அரசமைப்பை பின்பற்றும் நாடுகளுள் தவறானதை தேர்வு செய்க. கூட்டாட்சி அரசமைப்பை பின்பற்றும் நாடுகளுள் தவறானதை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இங்கிலாந்து. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா தான் பார்த்திங்கன்னா உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பாக தோன்றிய நாடு அமெரிக்கா. ஓகேங்களா? அதன் பின்னர் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் உருவானது, அதாவது கூட்டாட்சி நாடாக உருவானது. ஸோ இதில் இங்கிலாந்து தான் பொருந்தாதது. ஓகேங்களா? ஸோ அங்கே சுவிட்சர்லாந்து வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நான்காவது கேள்வி பாருங்கள். கூட்டாட்சி தன்மையுடன் தொடர்புடையதை கண்டறிக. கூட்டாட்சி தன்மையுடன் தொடர்புடையதை கண்டறிக. கணக்கு தணிக்கை, தேர்தல் ஆணையம், அவசர நிலை பிரகடனம், உச்சநீதிமன்றம். ஓகே, நான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கணக்கு தணிக்கை, தேர்தல் ஆணையம், அவசர நிலை பிரகடனம், இது எல்லாமே ஒற்றையாட்சி தன்மை கொண்டது. ஓகேங்களா? கூட்டாட்சி கிடையாது, ஒற்றையாட்சி தன்மையை கொண்டது தான் அந்த ஆப்ஷன்ஸ் ஏபிசி. உச்சநீதிமன்றம் மட்டுமே கூட்டாட்சி தன்மையோடு தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா உச்சநீதிமன்றம் மட்டுமே கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி பாருங்கள். அரசமைப்பு சட்டத்தை திருத்தவும் மாற்றங்கள் மேற்கொள்ளவும் நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் பற்றி கூறும் அரசமைப்பு பகுதி மற்றும் விதி என்ன? பாருங்கள், என்னென்ன பகுதி மற்றும் விதிகள் கொடுத்துருக்கு, இதில் எது சரியானதுன்னு பாருங்கள். அரசமைப்பு சட்டத்தை திருத்தவும் மாற்றங்கள் மேற்கொள்ளவும் நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம். ஸோ இது ஈஸி தான். ஸோ ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பகுதி 20, விதி 368. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஆறாவது. கூட்டாட்சி தொடர்பான கூற்றுகளுள் சரியானதை தேர்வு செய்க. கூட்டாட்சி தொடர்பான கூற்றுகளுள் சரியானதை தேர்வு செய்க.
ஸோ பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். கூட்டாட்சி தொடர்பான கூற்றுகள் தான் அத்தனையும். ஒரு நாட்டின் பகுதிகள், இனம், மொழி, மதம் போன்ற காரணங்களால் பல வகை மக்களை பெற்றிருந்தால் கூட்டாட்சி முறை அரசாங்கம் பின்பற்றப்பட வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை உருவாக கூட்டாட்சி முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. அடுத்த ஆப்ஷன், ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் பல மாநில அரசாங்கங்கள் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறை கூட்டாட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஓகே, இது பார்க்கவே வேண்டியதில்லை. மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா? ஸோ அத்தனையுமே பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தொடர்பான கூற்றுகள் தான். ஸோ அந்த கூட்டாட்சிங்கிற பதத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த அத்தனை கூற்றும். ஓகேங்களா? ஓகே, 7வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றினை தேர்வு செய்க. சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஆப்ஷன் பி பாருங்கள். மாநிலங்களுக்கான அரசமைப்பு மாநிலங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆப்ஷன் சி பாருங்கள். நாடாளுமன்றம் சாதாரண சட்டங்கள் மூலம் மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றியமைக்க முடியும். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. ஸோ இதில் எது சரியான கூற்று பாருங்கள். ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சி தான் சரியானது. நாடாளுமன்றம் சாதாரண சட்டங்கள் மூலம் மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத சரியான கூற்று. அப்போ ஆப்ஷன் ஏ, பி என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஸோ இங்கே உயர்நீதிமன்றம் வராது. ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் மட்டுமே கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ அங்கே உயர்நீதிமன்றம் இருக்கிறனால ஆப்ஷன் ஏ தவறு. பி பாருங்கள். மாநிலங்களுக்கான அரசமைப்பு மாநிலங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இதுவும் தவறானது. என்ன அப்படின்னா, தேசிய அரசமைப்பு தான் மாநிலங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு என்று தனி அரசியல் அமைப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். ஸோ அது பி ஆப்ஷன் தவறானது. ஸோ 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 8வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று பாருங்கள். அரசமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன. 2வது கூற்று, அரசமைப்பின் அட்டவணை 3 மற்றும் 4 மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிமுறையை வழங்குகின்றன. ஸோ இந்த கூற்று நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 சரி 2 தவறு. ஓகேங்களா? ஸோ முதல் கூற்று சரியானது. 2வது என்ன தவறுன்னு பாருங்கள். அரசமைப்பின் அட்டவணை 3 மற்றும் 4ன்னு இருக்குது. ஸோ அது அட்டவணை கிடையாது. அரசமைப்பின் விதிகள் 3 மற்றும் 4 மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிமுறையை வழங்குகின்றன. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 சரியானது 2 தவறு. ஓகேங்களா? பாருங்கள். அடுத்த கேள்வி 9வது பொறுத்துக. பாருங்கள். இந்த பக்கம் எல்லாம் விதிகள், இந்த பக்கம் என்ன அந்த விதிகளுக்கு உண்டான அதிகாரங்கள் என்னென்னு பாருங்கள். விதி 312, விதி 249, விதி 148, விதி 280. ஸோ இந்த பக்கம் அது தொடர்பான விளக்கங்கள் பாருங்கள். அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றுவதற்கு மாநிலங்களவைக்கு உள்ள அதிகாரம், புதிய அனைத்து இந்திய பணிகள் உருவாக்குவது, நிதிக்குழு, இந்திய தலைமை கணக்கு தணிக்கை. ஸோ இது எந்த விதியோடு பொருந்துது? ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள். விதி 312 புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்க மாநிலங்களவைக்கு உள்ள அதிகாரம். ஓகேங்களா? விதி 249 ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ பாருங்கள். அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றுவதற்கு மாநிலங்களவைக்கு உள்ள அதிகாரம், அதுதான் விதி 249. ஸோ விதி 148 இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றியது.
விதி 280 பார்த்திங்கன்னா நிதிக்குழுவின் அமைப்பு. ஓகேங்களா. 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிஏடிசி. ஓகேங்களா. ஓகே, 10வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். கூற்று பாருங்கள், மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் ஓர் அங்கமாகும். மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் ஓர் அங்கமாகும். காரணம் பாருங்கள், 73வது மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறது. ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று சரியா, காரணம் சரியா? இரண்டும் சரி, இரண்டும் தவறு. ஓகே, 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா. கூற்று பாருங்கள், மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் ஓர் அங்கம்னு இருக்குது. ஸோ அது கூட்டாட்சி முறையின் ஓர் அங்கம் இல்லை அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா. ஸோ அப்போ கூற்று தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா. ஸோ மாநில தேர்தல் ஆணையம் தான் 73வது மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துகிறது. ஓகேங்களா. ஆனால் கூட்டாட்சி முறையின் ஒரு அங்கம் இல்லை அப்படிங்கிறது தவறானது. ஒரு அங்கம் இல்லை அப்படிங்கிறது சரியானது. ஸோ கூற்று இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. 11வது கேள்வி பாருங்கள். தவறான கூற்றினை கண்டறிக. பாருங்கள், முதல் கூற்று, இந்திய அரசமைப்பு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு ஒருங்கிணைந்த தணிக்கை முறையையும் அமைப்பையும் உருவாக்கியுள்ளது. இரண்டாவது கூற்று பாருங்கள், இந்திய கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கென்று தனியான தணிக்கை அமைப்பு உள்ளது. ஸோ இதில் எது தவறானதுன்னு பாருங்கள். 1 சரி 2 தவறு, 2 சரி 1 தவறு, 1 2 சரி 1 2 தவறு. ஓகே, 11வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 சரி 2 தவறு. ஓகேங்களா. முதல் கூற்று சரியானது, இரண்டாவது கூற்று தவறு. என்னன்னு பாருங்கள், இந்திய கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கென்று தனியான தணிக்கை அமைப்பு உள்ளதுன்னு இருக்குது. ஸோ மாநிலங்களுக்கென்று தனியான தணிக்கை அமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா. அப்போது கூற்று 1 சரி 2 தவறு. 11க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 12வது கேள்வி பாருங்கள், சரியான இணையை கண்டறிக. பாருங்கள், இந்த பக்கம் பட்டியல்கள், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஸோ அந்தந்த பட்டியலுக்கான அதிகாரங்கள் 101, 59, 52. ஸோ இதில் எது சரியான இணைன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 3 மட்டும் சரியானது. பாருங்கள், ஒன்றிய பட்டியல் 101 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ ஒன்றிய பட்டியலில் 100 அதிகாரங்கள் தான் இருக்குது. மாநில பட்டியல் 59ன்னு இருக்குது. ஸோ 62 அதிகாரங்கள் இருக்கும். ஓகேங்களா. பொதுப்பட்டியல் 52 அதிகாரங்கள். இது சரியானது. அப்போது இணை 1 2 தவறானது. கொஸ்டின் சரியான இணை கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 3 மட்டும் சரியானது. 13வது கேள்வி பாருங்கள், ஒரு மாநிலத்தில் அவசர நிலை பிறப்பித்தால் அம்மாநிலத்திற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குபவர் யார்? ஒரு மாநிலத்தில் அவசர நிலை பிறப்பித்தால் அம்மாநிலத்திற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குபவர் யார்? ஆளுநரா, இந்திய தலைமை நீதிபதியா, குடியரசுத் தலைவரா அல்லது பிரதமரா? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. ஓகே, 14வது கேள்வி பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி எது? கவனமாக பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும், அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஓகேங்களா. ஸோ அது எந்த வரி? முத்திரை வரி, கலால் வரி, விளம்பர வரி, விவசாய வரி? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விளம்பர வரி. ஓகேங்களா. அதாவது செய்தித்தாள் மூலமாக வரும் விளம்பர வரி. இதுதான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. ஸோ முத்திரை சுங்க வரி,
முத்திரை வரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ சுங்க வரி வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு தான். முத்திரை வரி, கலால் வரி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. ஸோ 14க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 15வது கேள்வி பாருங்கள். நிதிக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். நிதிக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், நிதிக்குழுவின் தலைவர் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார். யார்? நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து, நிதிக்குழுவின் 3 உறுப்பினர்கள் பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவர்களாக இருப்பர். நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். அடுத்து, நிதிக்குழு ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்களை கொண்டது. ஸோ இதில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ 15வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏபி பாருங்கள், அப்படியே மாற்றி கொடுத்துருப்பேன். நிதிக்குழுவின் தலைவர் வந்து 3, அதாவது நிதிக்குழுவின் தலைவர் பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருப்பார். ஸோ அதுதான் ஆப்ஷன் ஏக்கு பொருந்தும். பி பாருங்கள், நிதிக்குழுவின் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள். யார்? இந்த மற்ற 3 உறுப்பினர்கள். ஓகேங்களா? ஸோ ஏபி அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் டி பாருங்கள், நிதிக்குழு ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள் இருக்குது. ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்டது. அதுதான் சரியானது. ஓகேங்களா? ஸோ அப்போ 15வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 16 பாருங்கள். மாநிலங்களுக்கு இடையேயான குழு பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரைப்படி தோற்றுவிக்கப்பட்டது? மாநிலங்களுக்கு இடையேயான குழு பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரைப்படி தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு, மண்டல் குழு. ஓகே, 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சர்க்காரியா குழு. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையேயான குழு சர்க்காரியா குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக இக்குழுவானது 1990 தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 17 பாருங்கள். மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யார்? மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின், ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், ஏபி ஆகிய அதாவது கிரான்வில் ஆஸ்டின், ஜவஹர்லால் நேரு ஆகிய இருவரும் கூறிய கூற்று அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. எதுன்னு பாருங்கள். மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அப்போ கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று வர்ணித்தவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். ஓகேங்களா? ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1971, 1956, 1973, 1975. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 18வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1971. ஓகேங்களா? வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு 1971 உருவாக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு 1956 மூலம் மொழிவாரி மாநிலங்கள் உருவான போதே மண்டல குழுக்களும் உருவானது. ஓகேங்களா? அப்போ ஆரம்பத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 5 மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் 1971 வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மண்டல குழுக்கள் தற்போது உள்ளது. ஓகே, 19வது கேள்வி பாருங்கள்.
கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி தவறு என்பதை குறிப்பிடுக. பாருங்க, மாநிலங்களுக்கிடையேயான குழுவின் தலைவர் பிரதமர், மண்டல குழுக்களின் தலைவர் பிரதமர், நிலைக்குழுவின் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர். ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். ஓகே, 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1, 3 சரியானது, 2 தவறு. ஓகேங்களா, பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் தலைவர் பிரதமர், இது சரியானது. 3வது நிலைக்குழுவின் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர், இதுவும் சரியானது. ஸோ இரண்டாவது மண்டல குழுவின் தலைவர் பிரதமர்னு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ 1, 3 சரி, 2 தவறானது. அப்போ இந்த 3 குழுக்களும், அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான குழு, மண்டல குழு, நிலைக்குழு, இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கம்தான், கூட்டாட்சி வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது தான் ஒரே நோக்கம். ஓகேங்களா. ஓகே, 20வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக இந்த பக்கம் விதிகள், அது தொடர்பான அதிகாரங்கள் பாருங்கள். விதி 263, விதி 262, விதி 256. ஸோ இந்த பக்கம் அதுக்கான விளக்கம் பாருங்கள். மாநிலங்கள் மீதான மத்திய அரசின் அதிகாரம், மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள், மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகள். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்கள், விதி 263 என்னென்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் அமைப்பது தொடர்பான விதி தான் 263. ஸோ விதி 262 மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகள். ஸோ அதுதான் விதி 262. விதி 256 என்ன சொல்லுதுன்னா மாநிலங்கள் மீதான மத்திய அரசின் அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. ஸோ 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி, சி, ஏ. ஓகேங்களா. ஸோ 21வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு எனப்படுவது எது? இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு எனப்படுவது எது? ஸோ இது ஈஸி தான். நிதிக்குழு, திட்டக்குழு, நிதி ஆயோக், நிதி ஆணையம். ஓகே, 21வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நிதி ஆயோக். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு என அழைக்கப்படுகிறது. ஸோ நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2015. ஓகேங்களா. ஸோ இதன் தலைவர் பிரதமர். ஸோ கல்வியானது மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன? கல்வியானது மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் என்ன? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 22வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி கல்வியானது மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா. 22வது கேள்வி ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ 23 பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஒப்பந்தங்கள் மற்றும் சட்டம், இந்த பக்கம் அதற்கான வருடங்கள் பாருங்கள். காவிரி நதிநீர் ஒப்பந்தம், காவிரி நதிநீர் நடுவர் மன்றம், நதிநீர் சிக்கல்கள் சட்டம், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு. ஸோ இந்த பக்கம் அதற்கான வருடங்கள். ஸோ மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, 23க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. பாருங்கள், காவிரி நதிநீர் ஒப்பந்தம் 1924, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது 1991, நதிநீர் சிக்கல்கள் சட்டம் பார்த்திங்கன்னா 1956, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு எப்போது வெளியானதுன்னா 2007. ஓகேங்களா. ஸோ 23வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 24 பாருங்கள். கூட்டாட்சி முறையில் காணப்படும் சிக்கல்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கூட்டாட்சி முறையில் காணப்படும் சிக்கல்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பாருங்கள், ஆளுநர்கள் நியமனத்தில் மாநில அரசாங்கங்களையும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று மாநில கட்சிகள் வலியுறுத்துகின்றன.
சர்க்காரியா குழுவானது மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட பெருமைமிக்க இந்திய குடிமகன்களை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என சர்க்காரியா குழு பரிந்துரைத்தது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு பாருங்கள். கூட்டாட்சி முறையில் காணப்படும் சிக்கல்களுள் பொருந்தாதது எது? படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 24வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சர்க்காரியா குழுவானது மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. ஸோ இதுதான் பொருந்தாத ஒன்று. ஸோ அது சர்க்காரியா குழு கிடையாது, ராஜமன்னார் குழு. ஓகேங்களா, ராஜமன்னார் குழுவானது மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. ஓகேங்களா, ஸோ மற்ற அத்தனையுமே சரியானது. அப்போது 24வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 25 பாருங்கள். கூற்று 1, ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி சீர்குலைந்தால் ஆளுநர் அவசர நிலையை அமல்படுத்தலாம் என பகுதி 18 விதி 156 கூறுகிறது. கூற்று 2, ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே குடியரசுத் தலைவர் விதி 356 அமல்படுத்துகிறார். ஸோ இதில் எது கூற்று 1 சரி, 2 சரி, 1, 2 தவறு, 1, 2 சரி, எதுன்னு பாருங்கள். ஓகே, 25வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1 சரி, 2 தவறானது. ஸோ இரண்டாவது கூற்று என்ன தவறுன்னு பாருங்கள். ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே குடியரசுத் தலைவர் விதி 356 அமல்படுத்துகிறார்னு இருக்குது. ஸோ ஆளுநர் அறிக்கை அடிப்படையில் மட்டுமே இருக்கிறனால அது தவறு. பாருங்கள் என்ன வரும் அப்படின்னா, ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது ஆளுநரின் அறிக்கை இல்லாமலோ குடியரசுத் தலைவர் 356 அமல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இங்கே ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அப்படின்னு இருக்கிறனால இது தவறான கூற்று. ஓகேங்களா, ஸோ 25வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 26வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், முதல் கூற்று, கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்திந்திய பணிகளை நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது. ஸோ ரெண்டாவது கூற்று பாருங்கள், ஆளுநரை நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை சர்க்காரியா குழு ஏற்றுக்கொண்டது. இதில் எது சரி, எது தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் சரியானது. அப்போ 2 என்ன வரும் அப்படின்னா, ஆளுநரை நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை சர்க்காரியா குழு நிராகரித்தது அப்படின்னு வரணும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஆப்ஷன் 2 கூற்று 2 தவறானது. ஓகேங்களா, அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 மட்டும் சரி. 27 பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. இந்த பக்கம் குழுக்கள், இந்த பக்கம் அது தொடங்கப்பட்ட வருடங்கள். ஓகேங்களா, பாருங்கள். ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழுவின் அறிக்கை, சர்க்காரியா குழுவின் அறிக்கை. இந்த பக்கம் அதற்கான வருடங்கள் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். சாரி, மேட்ச் இல்லை, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தவறான இணையை கண்டறிக. பாருங்கள், 1 மட்டுமா, 2 மட்டும், 3 மட்டும், 4 மட்டும். ஓகே, 27வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 4 மட்டும் தவறானது. பாருங்கள், சர்க்காரியா குழுவின் அறிக்கை 1985ன்னு இருக்குது. ஸோ அந்த அறிக்கை பார்த்திங்கன்னா 1988 சமர்ப்பிக்கப்பட்டது. ஸோ அந்த தவறானது. ஓகேங்களா, ஸோ மற்ற 3ம் சரியானது தான். 27க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 4 மட்டும். 28 பாருங்கள். மதன் மோகன் பூஞ்சி குழுவுடன் தொடர்புடைய கூற்றினை தேர்வு செய்க. மதன் மோகன் பூஞ்சி குழுவுடன் தொடர்புடைய கூற்று பாருங்கள், மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அடுத்து, 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அடுத்து, ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்
அல்லது பகுதிகளில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரைத்தது? ஆப்ஷன் டி பாருங்கள். இக்குழு 247 பரிந்துரைகளை மத்திய அரசிடம் முன்வைத்தது. அப்போ எது தொடர்புடைய மதன் மோகன் பூஞ்சி குழுவுடன் தொடர்புடைய கூற்று எது? இந்த 4ல் கவனமாக படிச்சுட்டு கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, 28வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுதான் பூஞ்சி குழுவுடன் தொடர்புடைய ஒரு கூற்று. ஸோ மற்ற ஆப்ஷன் பாருங்கள். மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது எதுன்னா சர்க்காரியா குழு. அடுத்து 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். அதாவது இதர அதிகாரங்கள் ஓகேங்களா, மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது எதுன்னா ராஜமன்னார் குழு. ஆப்ஷன் டி பாருங்கள். 247 பரிந்துரைகள் மத்திய அரசிடம் முன்வைத்தது எது அப்படின்னா சர்க்காரியா குழு. ஓகேங்களா? அப்போ பூஞ்சி குழுவுடன் தொடர்புடையது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. 29 பாருங்கள். அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு என அறியப்படுவது எது? அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு என அறியப்படுவது எது? ராஜமன்னார் குழு, பூஞ்சி குழு, சர்க்காரியா குழு, வெங்கட செல்லையா குழு. ஸோ இது ஈஸி தான். 29வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வெங்கட செல்லையா குழு. ஓகேங்களா? ஸோ இது 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னா அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என பரிந்துரைத்தது. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு என அழைக்கப்படுகிறது. ஸோ 30வது கேள்வி பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறிக. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறிய. பாருங்கள். வீரப்ப மொய்லி, மொரார்ஜி தேசாய், வி ராமச்சந்திரன், கே அனுமந்தையா. ஓகே, 30வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 4 சரியானது. ஓகே, அதாவது 2 மற்றும் 4 இதுதான் பார்த்திங்கன்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவுடன் தொடர்புடையது. என்ன அப்படின்னா மொரார்ஜி தேசாய் மற்றும் கே அனுமந்தையா அவங்க தான் பார்த்திங்கன்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவராக செயல்பட்டவர்கள். அப்போது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 அமைக்கப்பட்டது. இது தனது 20 அறிக்கைகளை வழங்கியது. ஓகேங்களா? ஸோ 2வது நிர்வாக சீர்திருத்த குழு 2005 அமைக்கப்பட்டது. ஸோ அதன் தலைவராக முதலில் வீரப்ப மொய்லி அவர்கள் இருந்தார், பின்னர் வி ராமச்சந்திரன் இருந்தார். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே கேள்வி என்னென்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிறனால அதன் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய் மற்றும் கே அனுமந்தையா. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ 30 கேள்வி முடிச்சாச்சு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 30க்கு எவ்வளோ கரெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது, இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.